தாவேக எம்எல்ஏ விஜி சரவணன் அவர்களுக்கு வந்து பேரம் பேசியிருக்காங்க திமுகலேருந்து. இது உண்மையிலேயே வந்து ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஆடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மேல சொன்னால்ட்டே சொல்லுங்க. எனக்கே ஒரு வருத்தம் என்னன்னா, என்கிட்ட ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு தீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல எல்லாம் பணம் கொடுத்தா சரணம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. இவங்க ஆடுபுலி ஆட்டங்கிறத விட அவர் சிங்கம் புலி ஆட்டமா ஆடிட்டு இருக்கிறாரு. 5 வருடம் தூங்க முடியாது. திமுகவில் முன்னாடி இருந்த அமைச்சர்கள் யாருமே 5 வருடம் தூங்க முடியாது. ஸோ நிச்சயமாக இவங்களோட ஏம் என்ன, திமுகவோட ஏம் என்னன்னா, இப்போ குதிரை பேரம் கழுதை பேரம்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மானங்கட்ட பேரமாக நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய நபர்கள் என்னை வந்து டேரெக்டாக நீ 30 கோடி தரேன், 50 கோடி தரேன், 100 தரேன், இல்லை அதையும் தாண்டி தரேன், நீங்கள் வந்து திமுக வந்துடுங்க, இல்லைனா உங்களை வந்து இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அறிவுபூர்வமான எதிர்ப்பு, அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இருந்தால் மீண்டும் இயற்கையாகவே இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்சின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய பைத்தியக்காரத்தனம், ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தவர் இப்படி பேசுகிறாருன்னா திமுக தலைமையில் இருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் வெற்றி பெற்று வர்றது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இளைஞர்கள் துடிப்பாக இருக்கிறாங்க. 41 குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அரசு வேலை வாய்ப்பு வழங்குவதாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிதானே. சின்ன சாதாரணமாக அந்த கள்ளக்குறிச்சியில் குடிச்சிட்டு செத்த, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்குலாம் என்னென்ன அள்ளி கொடுத்தாங்க. விஜய் ஏன் கரூர் மக்களை பார்க்கல அப்படிங்கிறது, அது எவிடன்ஸ் கலைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக இவர் எவிடன்ஸை போய் அங்கே போய் அழைச்சிருவார். அங்கே போய் தான் அளிக்க முடியுமா? விஜய் போனால் தான் அளிக்க முடியுமா? அந்த ஜூலி அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே இருக்க தமிழக மக்களுக்கு கோபம் தான் வருது. திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் நின்னா தமிழக மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் வினோத் துரைராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே வந்து தாவேக்கால ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கூட வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வந்துச்சு திமுகலேருந்து. இப்போ அதே மாதிரியே வந்து ஸ்ரீகுண்டத்தில் வந்து தாவேக்க எம்எல்ஏ விஜி சரவணன் அவர்களுக்கு வந்து பேரம் பேசியிருக்காங்க திமுகலேருந்து. அதனுடைய ஆடியோ வந்து ஒன்று வெளியிட்டு இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே வந்து ஆடுபுலி ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி திமுக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திண்ணையில் வளர்ந்தவனுக்கு திடீர்னு வந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பசங்க, இவங்களாம் 35 வயசு இளைஞர், இந்த மாதிரி எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து வந்திருக்கக்கூடியவர். இதே மாதிரி நிறையா தமிழ்நாடு முழுவதுமே நிறையா இளைஞர்கள் யார் என்னன்னே தெரியாது, முகம் தெரியாது, இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிறவங்கலாம் எம்எல்ஏவாயிட்டாங்க. இவங்கள்லாம் எம்எல்ஏ ஆனதுனால வந்து இப்போ விஜய்ங்கிறவர் வந்து முதல்வராக இருக்கிறாரு. முதல்வர் வந்து இப்போ இவங்க ஆடுபுலி ஆட்டங்கிறத விட அவர் சிங்கம் புலி ஆட்டமாக ஆடிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து ஊழல் பட்டியல்கள் சம்மன் அனுப்புறது இந்த மாதிரி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது 5 வருடம் ஆட்சி நடந்தால் 5 வருடம் தூங்க முடியாது. திமுகவில் முன்னாடி இருந்த அமைச்சர்கள் யாருமே 5 வருடம் தூங்க முடியாது. இப்படி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. நிச்சயம் ஏதாவது ஒரு பண்ணணும். ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி இல்லை, 500 கோடி கூட கொடுத்துரும், 1000 கோடி கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அது அடுத்தடுத்து வரக்கூடிய இப்போ வந்து லிஸ்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஊழல் விஷயங்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ நிச்சயமாக இவங்களோட ஏம் என்ன, திமுகவோட ஏம் என்னன்னா, இப்போ இந்த சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இதேமாரி முக்கியமான நகரங்களில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களெல்லாம் கை வைக்கிறது கிடையாது. அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் நாகப்பட்டினம், அரியலூர், அதேமாரி நாமக்கல், இங்கே அந்த ஊத்தங்கரை பக்கம் போனாங்களா, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கடலூர், இந்த மாதிரி பெரிதும் பேசப்படாத சில ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து வெகுவாக பேசி எடுக்க பார்க்குறாங்க. ஸோ குதிரை பேரம் கழுதை பேரம்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது மானங்கட்ட பேரமாக நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி ஒரு 70 ஆண்டு கட்சி திமுக இவ்வளோ வலுவான கட்சியாக இருந்திருக்கு. அறிவுபூர்வமான எதிர்ப்பு, அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இருந்தால் மீண்டும் இயற்கையாகவே இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜென்சின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய பைத்தியக்காரத்தனம், திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக அப்படிங்கிறது. அண்ணா கொண்டு வந்தது அவ்வளோ தூய சக்தியாக கொண்டு வந்தார். அடுத்தடுத்து இந்த கலைஞர் அவர்கள் குடும்பங்கள்லாம் சேர்ந்து அது இப்போ தீய சக்தின்னு பேர் வாங்கி பிராண்டாகவே ஆகிட்டாங்க தீய சக்திங்கிறது. ஆனால் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது ஒரு கேடுகட்ட சக்தி அப்படின்னு தான் வரும். ஏற்கனவே இளையராஜாங்கிறவர் எவிடன்ஸோடு விட்டுருக்கிறாரு, இவர் ஆடியோ வாய்ஸு விட்டுருக்கிறாரு.
அதனாடி நிச்சயமாக மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாடு அரசியலே வந்து மோசமான ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வந்து உதயநிதி வந்து உதயநிதிகிட்ட கேட்கும்போது எங்களுக்கு தாவேக்க எம்எல்ஏலே யாருன்னே தெரியல, அவங்களாம் வந்து முகத்தை கூட நாங்கள் பார்த்ததில்ல, நாங்கள் போய் எப்படி வந்து குதிரை பேரெல்லாம் பேரம் பேசுவோம், இதெல்லாம் நம்ப முடிகிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அதான் நான் சொன்னேன்ல, திண்ணையில் கடந்தவங்களுக்கு திடுக்குன்னு வாழ்க்கைம்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கே ஏற்றுக்க முடியல. இப்போ இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை எடுத்துட்டோம்னாலே ஊர்வசி அமிர்தராஜ் காங்கிரஸ், அதிமுக எஸ்பி சண்முகம், இவங்க கடந்த ஒரு 3-4 தேர்தலில் மாற்றி போட்டி போட்டு வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பேசப்படக்கூடிய தொகுதி தான். அந்த தொகுதியில் நிச்சயம் எஸ்பி சண்முகநாதன் இல்லைன்னா இவங்க 2 பேரில் யாராவது தான் வருவாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ரீவைகுண்டம் சரவணன், அதுலேயுமே வைகுண்டம் தொகுதியிலையுமே இன்னும் நம்ம திமுக கட்சியிலேருந்து வந்தவங்க, முன்னாள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்தவங்கலாம் ஒரு தலைமை பண்புடையவங்களாம் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கொடுத்தது இப்படி ஒரு இளைஞர்களுக்கு யார் என்னென்ன அவர் அதில் சொல்லும்போதே தெரியும். 7 பேர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க. யார் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னை பார்த்தா அவ்வளோ கேவலமானவ மாதிரி தெரியுதா, காசுக்கு விலை போகிற மாதிரி தெரியுதா, நான்லாம் கீழே இருந்து வந்தவன், எவ்வளோ அவமானங்களை பார்த்துருக்குறேன், ஏகப்பட்ட ஏமாற்றங்களை பார்த்துருக்குறேன், ஏன் முதுகில் தான் நிறைய பேர் குத்திட்டு போயிருக்கிறாங்க, நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறாரு, என் மேலே வந்து இந்த மாரி பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுக்கு நான் ஒத்துழைச்சி போகாதனால வேண்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க, வதந்திகளை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு. அது மிகப்பெரிய வதந்தியாக வந்தது. திமுக சார்பில் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டது. இப்போது சரத் அப்படிங்கிறவர் மாட்டினார் இல்லையா, தாம்பரம் அமைச்சர், அவருக்கு முன்னவே இவர் மாட்டினார். என்ன அப்படின்னா, வேலை வாங்கி தருவதாக ஒரு பாலியல் குற்றத்தில் வந்து அவர் நண்பர்னு சொல்லிட்டு இவர் போய் அவருக்காக வக்காலத்துக்கு நின்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வதந்தின்னு இவர் முன்வைக்கிறார், இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து. இதேமாரி மிரட்டல்கள் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே இதில் தான் திருச்செந்தூர், அதே மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர் அந்த திருச்செந்தூரோட ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அதிமுகவில் இருந்தபோதும் திமுகவில் இருந்தபோதும் அவருக்கு அங்கே ஜாதி மதம் கடந்து ஒரு வரவேற்பு இருக்கும். அவர் அந்த ஊர் மக்களுக்கும் நல்லது செஞ்சுருக்காரே சொல்லலாம். பட் இப்போ அவர் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது வந்து புத்தி பேதலிச்சு போச்சு, யாருக்குமே ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த மாதிரி ஒரு சின்ன எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, அடுத்து ஒரு சின்ன இளைஞர் வந்து நம்மளை வீழ்த்துவாங்களா, நம்ம தான் ஜாம்பவானாக இருந்தோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியாமல் நிறையா ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதராகவும் இருந்தவர் இப்படி பேசுகிறாருன்னா திமுக தலைமையிலிருந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்களாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி சின்ன இளைஞர்கள்லாம் வெற்றி பெற்று வர்றது அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இளைஞர்கள் துடிப்பாக இருக்கிறாங்க. முத ஒரு புக்கு கிடைக்கும்போது அதை படிக்க ஆர்வம் இருக்கும். முத காலேஜ் போகும்போது அந்த காலேஜுக்கு போகணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதேமாரி இருக்கும்போது இவங்களுக்கு ஊழல்ங்கிற ஊழல் இல்லை தமிழ்நாடை உருவாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆபத்து, ஊழலே ஆட்சியாக செஞ்ச திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதனால வேண்டி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, அதை இன்டைரக்டாக இப்படி வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ அதிமுகலே நிறைய பேர் ஊழல் செஞ்சுருக்காங்க சார். அதான் சொல்கிறேன், அதிமுகலாம் இதுக்கு முன்னே அதிமுகவும் திமுகவும் இணைந்து தானே ஒரு கூட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. திருமாவளவன் ஆக்கிறதோ இல்லை எடப்பாடி பழனிசாமி வர்றதோ, இது எல்லாமே வந்து இப்போது அதிமுகங்கிற கட்சி வந்து அதிகமாக மக்கள் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. இதற்கு முன்பு திமுகங்கிறது வந்து ஏற்கனவே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயந்தான். அண்ணா உருவாக்குனப்போ நல்லா வந்தது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம், ஜெயலலிதா ஸ்டார்டிங்காக இருக்கும்போது, அதுக்கப்புறம் பாமக ஆதரவோடு துணித்தார், அதுக்கப்புறம் இப்போது ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அப்படி தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போது மக்கள் வந்து வழி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இப்போவும் திரும்ப வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே இப்போ அவங்க நிச்சயமாக வரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நல்லாட்சி பண்ணணும் அப்படின்னு விளம்பரம்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. இருந்தாலும் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி இது வரைக்கும் அந்த முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போனதும் கிடையாது. அதில் இருக்க பாதி பேர் அது என்ன இருக்கும் எப்படி அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனது கிடையாது. டிவியில் பார்த்தவங்க அவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலை இருக்குன்னா அதுக்கு அங்கீகாரம் திமுக செஞ்ச ஊழல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, கரூரில் வந்து கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தாங்க. அவங்க வந்து விஜய் அவர்கள் 10ஆம் தேதி வந்து போகிறதா சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து திமுக வந்து தடை விதித்து உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு போட்டிருக்காங்க. அதோடு 41 குடும்பங்கள்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அரசு வேலை வாய்ப்பு வழங்குவதாக வர சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வந்து அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மனு கொடுத்துருக்காங்க. அது திமுக இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படி தானே. சின்ன சாதாரணமாக அந்த கள்ளக்குறிச்சியில் குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவங்களுக்குலாம் என்னென்ன அள்ளி கொடுத்தாங்க. இப்போ இது வந்து இதில் வந்து சதி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதவ அர்ச்சுனா சொல்கிறாரு. இப்போவும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு.
கரூர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க 41 பேர் இழந்து நிற்கிறோம், அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக தேடி வருவோம் அப்படின்னு சினிமா பாணியில் ஒரு ஆக்ரோஷமாக தான் பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு வேதனை இருக்குது. நிச்சயம் அதை தேடி வருவாங்க. அந்த கரூர் சிம்பத்தியை திரும்ப உருவாக்கி ஏதாவது பண்ணலாங்கிறத, இடைத்தேர்தலுக்காக ஏதாவது பண்ணலாம். எப்படி அந்த கேஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இப்போதைக்கு எவிடன்ஸ் இல்லை, இடைத்தேர்தல் வரும் வரைக்கும் அந்த கேஸ் பெருசாக இருக்காது. அப்போ இந்த பழி சுமையை வந்து கரூர் பழி சுமையை வந்து விஜய் மேலே போட்டு அந்த கரூர் இன்னும் போய் விஜய் பார்க்கல, அது பண்ணல, இது பண்ணலன்னு இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் பார்க்க போகிறாருன்னு உடனே அவர் பார்க்கக்கூடாதுன்னு தடை. அப்போ எதுக்கு சொல்லணுங்க விஜய் ஏன் கரூர் மக்களை பார்க்கல அப்படிங்கிறது? அது எவிடன்ஸ் கலைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க சார். எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக இவர் எவிடன்ஸை போய் அங்கே போய் அழைச்சிடுவார். அங்கே போய் தான் அழிக்க முடியுமா? விஜய் போனால் தான் அழிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அங்கே போகாத வரைக்கும் எப்போ போவாருங்கிறது. அவர் போகிறான்னு உடனே ஏன் போகிறாரு தடை விதிங்கன்னு கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க. அப்போது திமுக நல்ல கிளியராக பாருங்கள், அந்த ஜென்சி திமுகன்னு சொல்லி ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தொடப்பக்கட்டை. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? தாவேக்கால இருக்கிற ஜென்சி மூலயமா வந்து நீங்க ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திமுகவும் அதே மாதிரி பண்றாங்க அப்படின்னு தான் தோணுது. தாவேக்கால இருந்து வந்ததுன்னா சரி, அதை எப்படி சொல்றாங்க, ஒரு சினிமா மோகம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாம், சினிமாவிலேருந்து ஒரு நாயகன் வந்துருக்கிறாரு, எம்ஜிஆர் மாதிரி தான். அப்போ அந்த சினிமாவிலேருந்து வந்தவங்க வந்து அரசியல் கற்றுக்குறாங்க. இப்போ அசம்பிளியில், சட்டமன்றத்தில், சட்டசபையில் பேசக்கூடிய எல்லாத்தையுமே வந்து லைவில் பார்க்குறாங்க. ஐபிஎல் மேட்ச் மாதிரி வியூவர்ஸ் வந்து டிஆர்பி வந்து ஒவ்வொரு சேனலும் போட்டி போட்டு லைவ் போட்டுட்ருக்குறாங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க தற்கூரி ஸ்கொயராக மாறுறாங்கல்ல. அது என்ன ஒரு அறிவுபூர்வமான ஒரு கட்சியில் அது ஒரு திமுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இருக்கா தாவேக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து தொடப்பக்கட்டங்கிறது தான் அவங்க கொள்கையா? பெரியாரிசம்னா என்னது? அது எல்லாமே மறந்துட்டு பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பெண்களையும் இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் தாவேக்காக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க எல்லாத்தையுமே வந்து ஆபாசமாக கொச்சையாக பேசி போடுறதெல்லாம் என்னது இது? ஜூலின்னு ஒரு அம்மா, அது கிட்னி திருடுற விஷயத்தில் மிக பிரபலமானவங்க ஒருத்தங்க கூட. அதையும் வச்சுக்கிட்டு என்ன அந்த ஜூலி அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கே இருக்க தமிழக மக்களுக்கு கோபம் தான் வருது. இவங்க அந்த அந்த ஒரு டீமை வச்சுட்டு அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இந்த பக்கம் 108லேருந்து 109, 110, 111, அடுத்த தேர்தல் வரும்போது 234 அடிங்க அவங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா திமுகங்கிற கட்சி அடையாளமே தெரியாமல் போய் அதிமுகங்கிற கட்சி ஆட்டோமேட்டிக்காக மேலே வரப்போகுது. அங்கேயே அதிமுக ஏற்கனவே பிச்சுக்கிட்டு சிதறிக்கிட்டு இருக்குது, இருக்கிறவங்க எல்லாம் தாவேக்கா போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே யாருமே இல்லாத சூழ்நிலை மாதிரி உருவாயிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் அவங்க திமுக முன்னிலைக்கு வருவாங்க. அப்படிக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த ஜென்சி வந்து உருவாக்குவாங்க. படு மோசமான அரசியல். அப்போ அதிமுகல இருந்து எல்லாம் தாவேக்காக்கு வரும்போது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் நின்னா தமிழக மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்றா நின்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஸ்டாலின் செஞ்ச செய்கையும் விஜய் வந்து திரும்ப இப்படி ஒரு செய்கை செஞ்சார்ல, மொத்தமாக 234 தொகுதியுமே வந்து விஜய்கிட்ட வரும். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மேயர் எல்லாமே விஜய்கிட்ட வரும். அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலும் விஜய்கிட்ட வரும். 31லையுமே அதுதான் நடக்கும். அப்புறம் எத்தனை காலமானாலும் எம்ஜிஆர், காமராஜர் மாதிரி தொடர்ந்து சில ஆட்சிகளை இவர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இப்போ நெமிலி அப்படின்ற ஊரில் வந்து கடல் நீரை குடிநீராக்குற திட்டம் வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த அப்போவே வந்து ஓப்பன் பண்ணி அது முடிகிற ஸ்டேஜில் வந்து ஆட்சி வந்ததுனால தாவேக்கா ஆட்சி வந்துட்டாங்க. இப்போ வந்து அங்கே அதை திறப்பு விழாக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு. அங்கே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பேர் அந்த கல்வெட்டில் இருந்ததை நகர்த்திட்டு இப்போ தாவேக்கா அவருடைய பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க வந்து விமர்சனம், கண்டனம், குற்றச்சாட்டுலாம் அப்படிலாம் வச்சுருக்காங்க. வேறு எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. என்னடா குற்றச்சாட்டுலாம் ஏதாவது பண்ணணுமே, ஏதாவது சொல்லணும். பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுன்னா அது திமுகவோட கலாச்சாரம் இன்னும் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே லஞ்சமும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு நிர்வாகியை போய் இடையே லஞ்சம் வாங்கு, ஒரு வீடியோ எடுத்து நியூஸில் எதாவது உனக்கு இவ்வளோ கோடி தரோன்னு சொல்லி கூட பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் கும்பிடு குருசாமின்ட்டாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே விஜய் பாக்கெட்டில். நேர்மைக்கான ஆட்சி வேணும், அதுக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு வந்தோம் ஐஏஎஸ், அப்படி ஒரு துணிச்சலான வேலையை பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இது வரப்பிரசாதமாக இருக்குது. இப்படி ஒரு ஆட்சி போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்வெட்டை காணும், கிணத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. கல்வெட்டில் இருக்க பேர் ஏன் நீங்கள் கிளாம்பாக்கத்தில் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்துக்கு அப்போ அவர் பேரையுமே சேர்த்து வச்சுக்கிற வேண்டியதானே? அதேமாரி ஜிடி நாயுடு மேம்பாலம், இதேமாரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்தார். அது எல்லாத்தையுமே இவர் பேரை கொண்டு போய் வச்சுட்டார்ல. ஸோ அவர் பேர் இருக்கட்டுமே, அவர் பேர் கூட எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு பேரை சேர்த்து போட்டிருந்தாருன்னா கூட இவர் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குங்களாம். ஸோ மொத்தத்தில் திமுகவோட எதிர்க்கட்சி செயல்பாடுகள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இது 0 அப்படின்னு தான் சொல்லணும்.
சரி, ரொம்ப நன்றி சார். அடுத்த விவாதங்களில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.